மணிப்பூரில் பிரதமர் மோடியின் மோசமான தோல்வி என்பது மன்னிக்கவே முடியாதது. மணிப்பூருக்காக ஒரு நொடி கூட பிரதமர் மோடி செலவிடவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்குள் சலசலப்பு. தொகுதி உடன்பாடு முடிவுக்கு வராத நிலையில் 20 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற நாகர்கோவில் காசிக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு. குற்றத்தின் தன்மையை கருதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு அனுமதி வழங்கியது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம். மக்களின் எதிர்ப்பை மீறி நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தீவிரம். தமிழ் உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா? தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் கேள்வி. அரசியல் ஆதாயங்களை விட தமிழக மாணவர்கள் நலனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். திடீர் கோளாறால் நடுவழியில் நின்ற வந்தே பாரத் ரயில். பாரத் ரயிலை சரக்கு ரயில் என்ஜின் இழுத்து சென்ற வீடியோ வைரல். தமிழகத்தில் ஒரே நாளில் 6 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுமென்றால் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். சனாதன தர்மத்தை தமிழ்நாடு பாடத்தில் வைக்கவில்லை என்பது ஆளுநருக்கு வருத்தம். தமிழக பாடத்திட்டம் குறித்து வசைபாடுவதை நிறுத்திக் கொள்ள ஆளுநர் RN ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்த அரசையும் இந்த அரசு சார்பாக நடைபெறுகின்ற கல்வி நிறுவனங்களையும் வசைபாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக அனுபவிக்கிறார். வரும் 17ஆம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு அரசு விடுமுறை. தமிழக அரசு அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாளை மாலை 5 மணிக்குள் பணிக்கு திரும்பாத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. அதிமுக தொடர்ந்த வழக்கில் வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். சபாநாயகர் அப்பாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. உலக அளவில் தமிழக கல்வித்தரம் உயர்ந்துள்ளதால் மாநில கல்வி திட்டத்தில் எந்த குறையும் இல்லை. உலகத்திலேயே தமிழகத்தின் கல்வி வளர்ந்துள்ளது என ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. உத்திரமேரூர் அருகே தொழில்நுட்ப கோளாறால் திடீரென தரையிறக்கப்பட்ட ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரை ஆச்சரியத்துடன் பார்த்து புகைப்படம் எடுத்த கிராம மக்கள். டெல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியை 91,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கைது செய்தது CBI. அதிகாரியின் வீட்டில் நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக 2,39,00,000 ரூபாய் ரொக்கமாக பறிமுதல். தூத்துக்குடி மீனவர்களுக்கு அபராதம் விதித்த இலங்கை அரசை கண்டித்து தருவைக்குளம் மீனவ மக்கள் உண்ணாவிரதம். சிறையில் வாடும் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி தருவைக்குளத்தில் போராட்டம்.